வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி முதல் நாள் பெருமாளுடைய நாள். புரட்டாசி மாதனாலே பெருமாள் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டாசி முதல் நாளே இந்த வேலையை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குங்க. அது என்னன்றது இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கணுங்க. அது பித்தளை தட்டாக இருக்கலாம், இல்லை செம்பு தட்டாக இருக்கலாம். ஒரு தட்டை எடுத்துகிட்டு அதன் மேலே கொஞ்சம் பச்சரிசிக்கு மேலே ஒரு அகல் விளக்கு, புதிய அகல் விளக்காக இருந்தால் ரொம்ப விசேஷங்க. அதில் பசும் நெய், அதுக்கப்புறம் பஞ்சுத்திரியை விட நீங்கள் செந்தாமரை திரியிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷங்க. அதுக்கப்புறம் அந்த அகலை சுற்றிலும் கொஞ்சம் துளசி இலை, கண்டிப்பாக துளசி இலையை வச்சே ஆகணுங்க. வச்சா ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் நீங்கள் மனசார பெருமாளை வேண்டிக்கிட்டு நெய் தீபத்தை ஏற்ற வேண்டியதாங்க. இந்த விளக்கு தீபம் நீங்கள் ஏற்றினோடனே ஒரு மந்திரம் இருக்குங்க. அது 3 முறை உச்சரித்தா ரொம்ப விசேஷம். அதுவும் புரட்டாசி முதல் நாளில். அது என்ன மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணுங்க. சொல்லிவிட்டு பெருமாளை மனசார நீங்கள் சேவிச்சுக்கணும். இந்த மாதிரி தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். புரட்டாசி முதல் நாள் உங்களுக்கு அனைத்து பலன்களும் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த தீபத்தை எப்போ நீங்கள் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றினா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா காலையில் நல்ல நேரம், கௌரி நல்ல நேரம், அந்த நேரத்தில் ஏற்றலாம். அப்படியும் உங்களால் முடியலைன்னா மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நீங்கள் ஏற்றி வச்சு பெருமாளை வேணாலும் ரொம்ப விசேஷங்க. இந்த மாதிரி விலைக்கேற்றுறனால, அதுவும் புரட்டாசி முதல் நாள் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாகியமும் நிறைஞ்ச வாழ்க்கையும் லக்ஷ்மி கடாட்சமும் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமை எப்படி தலிகையிட்டு பெருமாளை வேண்டணும் அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.